அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாங்கள் இந்த சேனலில் தொடர்ந்து கைவினை பொருட்கள் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். எங்கள் வீடியோ நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க மாதிரி இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பிஸ்கட் நாட் பயன்படுத்தி 2 கட்டு ஒயரில் அழகிய லஞ்ச் பேக் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இதற்கு முன்னாடியே சாதா ஸ்கொயர் நாட்டை பயன்படுத்தி லஞ்ச் பேக் போடுறது இதே மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட் நாட்டை பயன்படுத்தி போட்டிருக்கேன். இந்த பேக்குக்கு நான் உருட்டு கைப்பிடி பண்ணியிருக்கேன். உருட்டு கைப்பிடி போடுறது எப்படிங்கிற வீடியோ நான் தனியாக லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த பேக் எப்படி பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 ரோலில் கிராஸ் கட் பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். இதில் ஒவ்வொரு ஒயரும் 8.5 ஃபீட் 8 அடி நீளத்தில் 24 ஒயர் ப்ளூ கலர்லேயும் 24 ஒயர் க்ரீன் கலர்லேயும் மொத்தம் 48 ஒயர்கள் நம்ம வெட்டி எடுத்திருக்கோம். இந்த பேக்குக்கு நம்ம சுத்த ஒயர் பயன்படுத்த மாட்டோம். இது கிட்டத்தட்ட 2 கட்டு ஒயர் நான் வெட்டி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் 2 ஒயரை பிடிச்சி ஒரு பேசிக் நட் போட்டுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், 2 ஒயரை மடித்து எடுத்துக்கங்க. சமமாக மடித்து எடுத்துக்கிட்டு இதை வச்சு சிங்கிளாக நீங்கள் நாட் போட்டுக்கணும். முதல்ல பாருங்கள், பேசிக் நாட்டு தான். லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒயர் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் மேலே ரைட் ஹேண்ட் ஒயரை வைக்கிறீங்க. வச்சு இந்த மாதிரி பிடிச்சி இந்த பள்ளமான பகுதியை மேல் நோக்கி எடுங்க. இந்த பகுதியை மடித்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேசிக் நாட் ஸ்கொயர் நாட் கிடைக்கும். இப்போ இந்த 4 ஒயரும் சமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. சமமா இருக்கு பாருங்க, சமமா இருக்கு. சப்போஸ் சமமா இல்லைன்னா இந்த 4 ஒயரும் சமமா வர மாதிரி நீங்க வச்சு நாட் போட்டுக்கங்க. இப்போ இது ஒரு நாட் ரெடி ஆயிடுச்சு. 2 ஒயர் பயன்படுத்தி ஒரு நாட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி கிரீனியும் 2 கலரும் ஒரே கலரா வச்சுதான் நீங்க பின்னணும். இந்த மாதிரி நீங்க 48 ஒயர்லையும் சேர்ந்து 24 நாட் போட்டுங்க. பாருங்க, இன்னொரு நாட் போட்டு காட்டுறேன். கிரீன் கலர் ஒயரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் மேலே ரைட் ஹேண்ட் சைடு ஒயரை வைங்க. வச்சுட்டு இந்த ஒயரை மேல் நோக்கி வைங்க. இப்படி போட்டுங்க. பேசிக் நாட் போடுவது எப்படின்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போட தெரியாத தோழிகள் அதில் போய் பேசிக் நாட் போட்டு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாட் 24 ஒயரை ப்ளூ கலரையும் 12 நாட் கிடைக்கும். கிரீனில் 12 நாட் கிடைக்கும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் நாட்டாக பின்னி வச்சுக்கிட்டோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளூவில் 12 நாட்டும் க்ரீனில் 12 நாட்டும் நம்மளுக்கு 24 நாட் கிடைச்சிருக்கு. இப்போ எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இது 2x2 ஸ்கொயரில் தான் பின்ன போகிறோம். பிஸ்கட் பிடிச்சி போட போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரு நாட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா 4 சைடு இருக்கும். இது மேலே போகிற 2 ஒயர் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடினுடைய ஒயரை எடுத்து இந்த மாதிரி படிச்சுக்குங்க. இப்போ கிரீன் ஒயர் ஃபர்ஸ்ட் நாட் ஒரு ப்ளூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு. இதில் ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துருக்கீங்க, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்துக்கங்க. இதை இது மேலே வச்சு மாமூலாக நம்ம சுத்த ஒயர் போடுற மாதிரி தான் போட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சட் கலரில் ஒரு நாட் கிடைக்கும். இது 2 பேசிக் லைனு, இது ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் காலியாக இருக்குது. இதில் மறுபடியும் ஒரு க்ரீன் நாட் எடுத்து க்ரீன் கலர் நாட் எடுத்துங்க. இதில் இந்த ஒயரை பின்னக்கூடாது. நீங்கள் தப்பு மிஸ்டேக் தவறுலாம் இதை பின்னிடுவீங்க. இந்த 4 ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை தான் எடுக்கணும். எடுத்து இது மேலே வச்சு இப்படி ஒரு பின்னல் போடுங்க. இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கலர் நாட் போட்டதுனால நம்மளுக்கு இது க்ரீன் பிளைன் நாட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 2 க்ரீன் போத்துட்டோம். அடுத்தது ப்ளூ செய்ய போகிறோம். இப்போ இது ரைட் ஹேண்ட் சைடு ஒயரு பார்த்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் தான் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்து மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரு கவனமாக பாருங்கள். மேலே போகிற ஒயரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து இதை சுற்றி எடுத்துகிட்டு வாங்க.
இப்போ நம்ம 4வது நாட்டை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் மறுபடியும் ப்ளூ. பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன். இதில் போகக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் இது லெஃப்ட்டை பின்னிட்டு ரைட் காலியாக இருக்குது. இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒயர் மடக்கி இந்த ஒயரில் இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் எடுத்து வச்சு பின்னுங்க. உங்களுக்கு என்ன இது கிராஸ் கட் பேக்குனே தான் பேர். அப்போ கிராஸ் ஆகிற ஒயரை தான் நம்ம பின்னணும். அது மாதிரி தான் இப்போ பின்னிட்டுருக்கோம். இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரும் அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரும் கிராஸ் ஆகும். இப்போ போட்டோம் பாருங்கள். இப்போது இதை பாருங்கள், இந்த பின் நாட்டை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த ஒயரும் இந்த ஒயரும் தான் கிராஸ் ஆகுது. அப்போ இந்த நாட்டில் இந்த க்ரீனை ஜாயின் பண்ணுங்க. இதற்கு முன்னாடி நான் கிராஸ் கட் நாட் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பிட் ஒயர் வச்சு பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. இதே மாதிரி நாம் பின்னி வச்சுருக்க 24 நாட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. 24 நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. 2 க்ரீனு 2 ப்ளூ அப்படி மாற்றி பின்னிங்கன்னா கடைசி நாட்டு வந்து உங்களுக்கு சிங்கிளாக ஒரு ப்ளூ நாட்டு இதே மாதிரி அந்த கடைசியிலையும் வரும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நாம் 24 நாட்டையும் இதில் ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நாட்டு ப்ளூவில் சிங்கிள் நாட்டு ஆரம்பித்தோம். அப்புறம் 2 க்ரீனு க்ரீன் மாற்றிட்டு வந்தோம். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ நாட்டு சிங்கிள் நாட்டு இருக்குது. 12 வெட்டிட்டு இந்த 2 சேர்த்துனா 1 மிச்சம் 10 நடுவில் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைனில் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 2 லைன் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகாது. இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது 2 கிராஸ் ஆகுது. இதை பிடிச்சி நீங்கள் நாட் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனும் ப்ளூவும் கிராஸ் ஆகுது. இங்கே ஒரு நாட் போட்டுக்குங்க. அடுத்தது கிராஸ் ஆகும். நீங்கள் அப்புறம் கடைசியாக கூட போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு லைன் நீங்கள் கிராஸ் பண்ணி ஒவ்வொரு லைனாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க. பிகினர்ஸாக இருந்தால் ஒவ்வொரு லைனாக போட்டு வாங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும். போட்டுட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து இப்படி தொடர்ந்து போட்டு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சர் நாட்டாக கிடைக்கும். இப்போது இது வந்து நம்மளுடைய ஆரம்பித்த பேசிக் லைனு. இப்போ 1 2 3 பாருங்கள், இது ஃபஸ்ட் நாட்டு, செகண்ட் நாட், தேர்ட் நாட், இந்த மாதிரி 3 லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இந்த சென்டர் லைனை சேர்த்து 9 லைன் பின்னணும். இந்த லைனை விட்டுட்டிங்கன்னா 8 லைன். இப்போ 2 க்ரீன் வந்திருக்கு, ப்ளூ வரும், க்ரீன் வரும். அந்த மாதிரி 9 லைன் போட்டுருங்க. இந்த சென்டர் லைனை சேர்த்து 9 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சு இந்த பக்கம் நீங்கள் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் பின்னுங்க. பாருங்கள், பின்னிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் 2 பக்கமும் என்னன்னாலும் 9 லைன் வரணும். சென்டர் லைனை சேர்த்து 9 லைன் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நாம் இது ஸ்டார்டிங் லைனு 2 4 6 8 லைன் பின்னி சமமாக பின்னி கொண்டு வந்துட்டோம். இதை ஷார்ட்கட்டாக பின்னுறது எப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு லைனாக பின்னிட்டு இருக்க சொல்லி காட்டியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ இதை போட்டிங்கன்னா இந்த ஒரு நாட் கிடைக்கும். இதையும் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதில் 3 நாட் போடலாம், இதில் 4 நாட் போடலாம், இதில் 5 போடலாம். இந்த மாதிரி நீங்கள் 8 லைன் வரைக்கும் வளர்த்தி கொண்டு போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பக்கமாக வளர்த்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு பின்னலாக போட்டு கொண்டு வந்திருந்தேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை ஒயரை நீங்கள் இந்த பச்சை வரைக்கும் கொண்டு வந்து பின்னி நிறுத்துங்க. 8 பின்னலையும் போட்டு நிறுத்தலாம். இதை வளர்த்தி இது வரைக்கும் கொண்டு வாங்க. ஒவ்வொரு லைனாக போடாமல் இப்படி ஒரு சைடாக பின்னிட்டு போகலாம். இப்போ பாருங்கள், அந்த லைனை முடிக்க போகிறேன். இப்போ இதோடு நிறுத்திடுங்க.
இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஒயராக எடுத்து பின்னிட்டு வாங்க. பின்னி முடிச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்த பக்கம் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயர் எடுங்க, இது வரைக்கும் பின்னி கூட இந்த க்ரீனோடு நிறுத்துங்க, அடுத்த ஒயர் எடுத்துகிட்டு போங்க, இதோடு நிறுத்துங்க. அப்படி மாற்றி மாற்றி பின்னிட்டு கரெக்டாக இந்த 8 லைனோட நிறுத்திக்கிங்க. பார்க்கலாம் முடக்கு திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம 4 பக்கமும் பாருங்கள், இது பேசிக் லைனு 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் பின்னிருக்கோம். இப்போ இந்த 8வது ஒயரையும் 9வது ஒயரையும் பிடிச்சி நம்ம பின்ன போகிறோம். இதுதான் முடக்கு திருப்புறது. பாருங்கள், இந்த மாதிரி முடக்கு திருப்பிக்கிங்க. அதே மாதிரி 4 பக்கமும் திருப்பிக்கிங்க. பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 8யும் 9யும் பிடிச்சி பின்னிக்குங்க. இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், இந்த 8வது லைனையும் 9வது லைனையும் பிடிச்சி பின்னிடுங்க. இந்த பக்கமும் 8வது லைனையும் 9வது லைனையும் பிடிச்சி பின்னிடுங்க. இப்போ 4 பக்கமும் நம்மளுக்கு இந்த மாதிரி 3 நாட்டு கிடச்சிருக்கும். நடுவில் பாருங்கள், ஸ்கொயர் முக்கோண வடிவத்தில் ஒரு ஓட்டை கிடச்சிருக்கும். இந்த மாதிரி 3 பின்னல் சேர்ந்த மாதிரி வரும் 4 பக்கமும். இப்போ நம்ம முடக்கு திருப்பிட்டோம். இப்போ இனிமேல் பை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேல் நோக்கி வளரும். இது வந்து கிராஸ்கட் ஒயர்னுடைய பேசிக். இதுதான், இது இப்படி போட்டோம். இப்போ நம்ம பிஸ்கட் நாட் போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஒயர் வந்து இப்படி இது நோக்கி திரும்பி போகுது பார்த்தீங்களா? இந்த ஒயரை இது வந்து இப்படி வளர்த்து இது வரைக்கும் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது இந்த கிரீன் கலர் ஒயரோட நிறுத்திக்கிங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த டர்னான ஒயரை இப்படியே வளர்த்து கொண்டு வந்து இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கடுத்த ஒயரை பாருங்க, இந்த கிரீன் கலர் ஒயர் இருக்கு பாருங்க, இத இப்படி பாருங்க, கிராஸ் ஆகிற இடமெல்லாம் பின்னணும். இங்க முழுசும் வளர்த்து கொண்டு போக வேண்டாம், இது வரைக்கும் மட்டும் கொண்டு போங்க. ரெண்டு பட்டன் மட்டும் பின்னிக்கீங்க, இதுலயும் 2 மட்டும் பின்னுங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிக்சடு ஸ்கொயர் 4 பின்னல் கிடைச்சிருக்கும். இப்போ பாருங்க, அடுத்து இந்த ப்ளூ கலர் ஒயர் எடுத்துங்க. இப்போ ப்ளூ கலர் ஒயருக்கு இங்கே 2 கிரீன் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இங்கே 2 மிக்சட் நாட் வரும். இதே மாதிரி மிக்சர் நட் போட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இந்த ப்ளூவை எடுத்துட்டு பின்னணும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மிக்சர் கிடைச்சிது. இதே மாதிரி நீங்கள் பேக்கை சுற்றியும் இந்த மாதிரி மிக்சர் நட் வர மாதிரி சுற்றி பின்னி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த 2 கிரீனை போட்டிங்கன்னா இந்த இடத்துல மிக்சர் கிடைக்கும். இதே மாதிரி பேக் முழுக்க சுற்றி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக்கு முழுக்கவே இந்த மாதிரி டபுள் கலராக இருக்கிற ஒயரை எல்லாம் பின்னிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இது ஒரு டபுள் கலர், இது டபுள் இந்த மாதிரி பின்னிட்டு வந்துட்டோம். முழுக்கவே பின்னிட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம முத ஆரம்பிக்கும் போது ஒரு சிங்கிள் நாட் பண்ணியிருந்தோம் பாருங்க, அதை பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த ஆரம்பித்த நாட்டை பிரித்து விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பிரித்து விட்டுட்டீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதவே 2 ப்ளூ நாட் இருக்குது.
இந்த ஒரு லைனை மட்டும் இது வரைக்கும் பின்னி எடுத்துட்டு போயிருங்க. இந்த இடத்துலையும் மிக்சர் நட் வர மாதிரி பண்ணிக்கங்க. நம்ம அந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம பின்னி இருந்தோம், பின்னி காட்டியிருந்தேன். இந்த பக்கம் பார்த்துங்க. இப்போ பாருங்க, இந்த முடக்கத்திற்கு லைனையும் நம்ம பின்னி இது வரைக்கும் கொண்டு போயிட்டோம். இதையும் இப்போ கொண்டு போயிட்டோம். நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் முடிச்சு தான் கடைசியாக கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் பாருங்க, இந்த லைன் இப்படி கொண்டு போயிட்டோம். இப்போ இப்படி இருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ பாருங்க, இந்த கார்னர் திருப்பு நட்டில் பாருங்க, இதில் 2 கிரீன் ஒயர் போயிருக்குது, இதில் 2 ஒயர் போயிருக்கு. உங்களுக்கு இது வீடியோவில் எல்லோவா தெரியுதா? நான் கிரீன் கலர் ஒயரு. இங்கே பாருங்க. இப்போது கிராஸ்கட் பிஸ்கட் நாட் போடுறது எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி பழகிருப்பீங்க. பிஸ்கட் நாட் போடுறதுக்கு நம்மளுக்கு 4 ஒயர் தேவை. இங்கே பாருங்கள், இதில் 2 ஒரே கலர் ஒயர் போகுது. இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்குங்க. நான் இதுக்கு முன்னாடியே பிஸ்கட் நாட் போடுவது எப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இது மேலே சுற்றி வாங்க. எப்பவும் போடுற பேசிக் நாட் மாதிரி தான். இப்போது இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை இந்த 2க்கு நடுவில் இந்த ஒயருக்கு அடுத்து வைங்க. இப்போ இந்த ஒயரை இதுக்கு அடுத்து வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த கீழ் ஒயர் இருக்குது பாருங்கள், நம்ம பேசிக் நாட்டில் போடுற மாதிரி இதை எடுத்து இந்த லூப்பில் விட்டு இந்த ஒயரை உள்பக்கமாக விட்டுட்டு இதையும் பாருங்கள் இப்படி இழுத்துக்குங்க. இழுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 ஒயரும் வெளியில் இருக்கும். இதை மறுபடியும் இப்படி பின் பங்கு தள்ளிக்குங்க. தள்ளிக்கிட்டு இப்போ அடுத்த ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் இது மேலே சுற்றி வாங்க. சுற்றி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் மேலே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இதையும் இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு பேசிக் நட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். பிஸ்கட் நட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க அடுத்ததுல என்ன பண்ணணும்னா, நீங்க சாதா நட் போடணும். இங்க பாருங்க, இதுல வந்து சாதா நட் போடுங்க. சிங்கிளா போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரே கலரா இருக்கிற இடத்துல மட்டும் பிஸ்கட் நட் போடுங்க. அப்பதான் நல்லா முத்து அழகா வரும். சிலர் வந்து எல்லாத்துக்கும் பிஸ்கட் நட் போடுவாங்க. நான் வந்து அப்படி போடுறது இல்லை. அந்த பிளைன் கலர் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க பிஸ்கட் நட் போட்டீங்கன்னா இன்னும் கூட அழகா இருக்கும். இப்படி பண்ணிருங்க. மறுபடியும் இதை வந்து சிங்கிள் நட் போட்டுருங்க. இப்படி போட்டுக்கணும். பாருங்க, இந்த கார்னர்ல பிளைனா கிடைச்ச 4 ஒயர்லயும் நம்ம பிஸ்கட் நட் போட்டோம். அதுக்கப்புறம் மிக்சர் நட் சிங்கிள் நாட்டா போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல 4 ஒயரும் ஒரே பச்சை கலர் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, மறுபடியும் பாத்துங்க, இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயரு, இது 2வது ஒயர், இதையும் மடிச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயர்ல ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்து இந்த 2க்கு சேர்த்து சுத்தி வாங்க. சுத்தி வந்துட்டு இப்போ பாருங்க, இந்த ஒயர் இருக்கு பாருங்க, அதை அதுக்கு பக்கத்துலயே மடிச்சு விட்டுருங்க. இது அடுத்த ஒயரை அதுக்கு பக்கத்துல மடிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த ஒயரை கீழே போற ஒயரை 2 லூப்லயும் சேர்த்து விடுங்க. விட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க. பிடிச்சிட்டு இப்ப பாருங்க, இந்த ஒயரை மறுபடியும் பின்னோக்கி தள்ளிக்கணும். இந்த மேல போற ஒயரையும் பின்னோக்கி தள்ளிக்கங்க. இப்ப 2வது ஒயரை இது மேல சுத்தி வாங்க. சுத்தி வந்துட்டு இப்ப இந்த ஒயரை மறுபடியும் மேல் நோக்கி தள்ளிக்கங்க. தள்ளிட்டு இப்ப 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விட்டு எடுத்துட்டு வாங்க. இப்ப நம்மளுக்கு இன்னொரு பிஸ்கட் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ 2 ப்ளூ கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம முடிச்ச இடத்துல இந்த இடத்துல பாருங்க, இதுல நீங்க ஒரு பின்னல் பண்ணிக்கங்க. அதே மாதிரிதான் ப்ளூலயும் அதே மாதிரிதான். ஒரு ஒயர் மடிச்சுக்கங்க, 2வது ஒயரையும் மடிச்சுக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ ஒயரை இது மேல சுத்தி வாங்க. இப்ப பாருங்க, இந்த ஒயரை இப்படி மடிச்சுக்கங்க. அடுத்த ஒயரை பக்கத்துலயே மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு இந்த 2க்கும் சேர்த்து இந்த கீழ் ஒயரை லூப்ல எடுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் ஒயரை இப்ப மறுபடியும் இந்த ஒயரை மேல போற ஒயரை பின்னோக்கி தள்ளிக்குங்க. இந்த ஒயரையும் பின்னோக்கி தள்ளிக்குங்க. தள்ளிட்டு இப்ப 2வது ஒயர் இருக்கு பாருங்க, அது பக்கத்துல இருக்கிற ஒயரை அதை எடுத்து இதை சுத்தி வாங்க. பாருங்க, இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு மிக்சர் நட் கிடைக்கும். இந்த ப்ளூவும் இந்த கிரீன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மிக்சர் நட் கிடைக்கும்.
பாருங்க, இதை சிங்கிள் நாட் போட்டு சிங்கிளா போட்டு பிஸ்கட் நாட் போட தெரியலனா இதுக்கு முன்னாடி நான் பிஸ்கட் நாட் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிட் ஒயர் வச்சு. அதை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பிஸ்கட் நாட் இல்லாம சாதா கிராஸ் கட் கூடயே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, நம்மளுக்கு பிஸ்கட் நாட் இதுல கணக்கு வச்சுக்கோங்க, கீழ இருந்து வரதுதான் 1 2 பிஸ்கட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் மட்டும் வராம இருக்கும், அது ஒன்று விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ப்ளூ எடுத்துக்கங்க. இந்த ப்ளூ எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிஸ்கட் நாட் கிடைக்கும், இந்த இடத்துல மிக்சர் நாட் கிடைக்கும், இந்த இடத்துல பிஸ்கட் நாட் கிடைக்கும், இந்த இடத்துல பிளெயின் நாட், இந்த மாதிரி மாத்தி கிடைக்கும். பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ வரும், இங்க கிரீன் மிக்சரா வரும், இந்த இடத்துல ப்ளூ வரும். இந்த லைனையும் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம இந்த கிரீன்ல போட்டிருந்தோம், அதே மாதிரி ப்ளூல போட்டோம் பாருங்க, 2 நாட் போட்டோம். நீங்க சப்போஸ் விரும்புனீங்கன்னா இந்த இடத்துலையும் போடலாம். நீங்க வந்து ரொம்ப வளர்த்துட்டே கொண்டு போனீங்கன்னா இவ்வளவு வரைக்கும் 5 லைன் வரைக்கும் கூட போடலாம். ஆனா நீங்க இந்த 2 லைனா போட்டு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல 2 நாட் போட்டோம், இப்போ இதுல 2 நாட் போட்டோம். இதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் கிரீன் 4 ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல பிஸ்கட்டும், கிரீனும் ப்ளூவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலலாம் சாதாரணமாக இந்த மாதிரி மிக்சர் நாட்டு போட்டு கொண்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கார்னர் கீழே இருந்து என்னன்னீங்கன்னா 5 பிஸ்கட் கிடைக்கணும். 1 2 இதே மாதிரி வளர்த்தி கொண்டு போனீங்கன்னா 5 பிஸ்கட் நாட் கிடைக்கணும். 5 மட்டும் போடுங்க, ஃபுல்லாக கொண்டு போயிடாதீங்க, உயரத்துக்கு வரைக்கும் போட்டு கொண்டு போகக்கூடாது. 5 நாட் மட்டும், இது 1 இது 2வது வரிசை, இந்த இடத்துல 1 வரும். அப்படியே மாற்றி கொண்டு போனீங்கன்னா 5 பிஸ்கட் நாட் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லா எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 4 ஒயரும் ஒரே கலர் கிடைக்குதோ அங்கே மட்டும் பிஸ்கட் போடுங்க, மற்ற இடத்துல மிக்சர் நாட் போட்டு கொண்டு வாங்க, போட ரொம்ப அழகா இருக்கும். போட்டு முடிச்சுட்டு காட்டு. இப்போ பாருங்க, நம்ம பேக்கு முழுக்க 5 லைன், அதாவது பேஸ்மெண்ட் லைன்லேருந்து 1 2 3 4 5 5 பிஸ்கட் நாட் ஒவ்வொரு லைன்லையும் போட்டிருக்கோம். க்ரீன்லேயும் பாருங்க, இதே மாதிரி 5 லைன் போட்டிருக்கோம். இந்த மாதிரி சுற்றியும் போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ மேலே வந்து நம்ம இன்னும் 2 லைன் போடணும். இந்த மாதிரி க்ரீன் கட்டை 2 லைன் போடணும். ஆனால் அது வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடாமல் சாதா முடிச்சு போட போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த மாதிரி சாதா முடிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே 2 4 6 8 லைன் வந்து நம்ம பிஸ்கட் இல்லாமல் ஆர்டினரி ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பிஸ்கட் நாட்டே போட்டிங்கன்னா சொருகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி மீதி இருக்கிற லைன்களை வந்து நீங்கள் பிஸ்கட் இல்லாமல் சாதா ஸ்கொயர் நாட் போட்டு கொண்டு வந்துருங்க. பாருங்க, இங்கேருந்து மொத்தமாக என்னன்னீங்கன்னா 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 லைன், 29 லைன் நம்ம பின்னிருக்கோம். இந்த கார்னர்ல இருந்து நீங்கள் எண்ணி பாருங்க, 29 லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். 5 லைன் தான் பிஸ்கட் நாட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது சாதா நாட்டு போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த லைன்ல 29 லைன் பின்னிருக்கோம். அதுக்கு அடுத்து வர நாட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாகவே பின்னிட்டு வாங்க. இப்போ இந்த லைனில் முடிச்சிருக்கோம், இங்கே இப்படி சமமாக வர மாதிரி முடிச்சுட்டு வாங்க. சமமாக முடிச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த கார்னர் திருப்பு இடத்துலேருந்து மொத்தமாக 29 லைன் பின்னிருக்கோம். இதில் 5 வருஷம் மட்டும் பிஸ்கட் போட்டிருக்கோம் பாருங்கள். 6வது வரிசையும் 7வது வரிசையும் நம்ம பிஸ்கட் நாட் போடாமல் சாதா நாட்டே போட்டிருக்கோம். ஏன்னா இது கைப்பிடி பின்னுறதுக்கும் சொருகிறதுக்கும் தேவையாக இருக்கும் அப்படின்னால இந்த மாதிரி பின்னிருக்கோம். இப்போ நம்ம பேஸ்கெட் வந்து முடிஞ்சிருச்சு, பின்ன வேண்டியது நம்ம முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த பேஸ்கெட்டை திருப்பிட்டு சொருக போகிறோம், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேக் அப்படியே ஃபுல்லாக திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இந்த லைன்லேருந்து நம்ம சொருக போகிறோம். இது வந்து நம்ம லைன் பின்னண லைனு, லாஸ்ட்டு பின்னல் இருக்கிற லைனு. இதை பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் ஒயரில் எல்லா ஒயரும் சமமாக இருக்காது, ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் லைனு, அதுக்கு நேர் கீழ் பட்டனில் சொருகக்கூடாது. இப்படி மடக்கி வச்சிங்கன்னா ஒயர் வந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகும். இப்போ இந்த கிராஸ் ஆகிற இடத்துல நீங்கள் ஒயரை சொருக போகிறீங்க.
இப்படி ஆப்போசிட்டில் சொருகிக்குங்க. ஒரு பட்டன் ஃபஸ்ட்டு ரோ பட்டன் வந்து மடங்கி இருக்கும், இந்த மாதிரி மடங்கி இருக்கும். இதே மாதிரி ஒயர் பேக் ஃபுல்லாக சொருவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அடுத்தடுத்து இப்படி ஆப்போசிட்டில் சொருகிட்டுருவோம். இது கிராஸ் கட் கூட அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒயர் சொருவது பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாகவும் போகும். நேராக முடிஞ்ச வரைக்கும் இந்த லைனில் நேராக சொருகிட்டு வாங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பையை உள்பக்கமாக திருப்பி ஃபுல்லாக ஒயரை சொருவி முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ள திருப்பி இருக்கோம். இதை மறுபடியும் நம்ம பழையபடி திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு நம்ம கைப்பிடி பின்ன போகிறோம். கைப்பிடி வந்து உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பையை நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன் ரெட்டை கலரில். இந்த உருட்டு கைப்பிடி போடுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடியே நான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ இதே பேக்குக்கு, இதே மாடல் சைஸ் பேக்குக்கு இந்த கைப்பிடி பாருங்கள், முறுக்கு கைப்பிடி பின்னியிருக்கேன். சிங்கிள் கலரில் முறுக்கு கைப்பிடி பின்னியிருக்கேன். இந்த முறுக்கு கைப்பிடி பின்னுவது எப்படி அப்படிங்கிற வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.